6 மேக்ஸ் குழுவில் இணைந்துள்ள மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நமக்கு மேக்ஸில் ரீசனிங் ஓரியன்டாக ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்கானோ அந்த சம்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம்ஸ் எல்லாத்தையும் திரும்ப அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதை பார்த்திங்க அப்படின்னா, இந்த சூழ்நிலை 1ன்னு கொடுத்துருக்கான் இல்லையா, அதில் பாருங்கள், உன்னுடைய நண்பன் 3 தளங்கள் கொண்ட வீட்டை கட்டியுள்ளார். அக்கட்டடத்தின் ஒவ்வொரு தளத்திற்கும் சிவப்பு, நீலம், பச்சை என வெவ்வேறு வண்ணங்கள் தீட்ட விரும்புகிறார். உன் நண்பன் வீட்டுக்கு வண்ணம் தீட்ட வெவ்வேறு வழிகள் உன்னால் உதவ முடியுமா? எத்தனை வழிகளில் இந்த 3 வண்ணங்களை கொண்டு வண்ணம் தீட்ட முடியும்னு கொடுத்துருக்கான். அந்த காம்பினேஷன் அப்படியே பாருங்கள், கீழே கொடுத்துருக்கான் பாருங்கள். இந்த மாதிரி 6 வழிகள் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இதை இப்படியும் எழுதி போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த மொத்தம் 3 கலர்ஸ் இருக்கு இல்லையா, அதை 3 × 2 × 1 3 ஃபேக்டரியல் எழுதிக்கிட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணாலும் ஆன்சர் என்ன வந்துடும்னா 6 வழிகள் அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்து சூழ்நிலை 2ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3, 6, 9 மற்றும் 5 ஆகிய இலக்கங்களை ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி எத்தனை 4 இலக்க எண்கள் எழுத வாய்ப்புண்டு அப்படின்னு கேட்டிருக்கான். கீழே பார்த்தீங்கன்னா அந்த காம்பினேஷன் எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கான். ஒரு 24 காம்பினேஷன் வருது. இதையும் எப்படி எழுதிக்கலான்னா 4 ஃபேக்டரியல் அப்படின்னு எழுதிட்டு 4 × 3 × 2 × 1 ஈக்குவல் டு என்ன வந்துடும் அப்படின்னா 24 வழிகள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன அப்படின்னு கேட்குறான். சரியா? ஸோ அதை 1, 2, 3, 4 முக்கோணங்கள். அதெல்லாமே இந்த பெரிய ட்ரையாங்கிள் ஒன்று இருக்கு இல்லையா, இதை சேர்த்து ஆக மொத்தம் என்னன்னு சொல்லிடலாம் அப்படின்னா 5 ட்ரையாங்கிள்ஸ், 5 முக்கோணங்கள் இருக்கும். இது அப்படியே கேட்டிருக்கான் இந்த கொஸ்டின்லாம். அடுத்து நெக்ஸ்ட் இங்கே வந்துடுறோம். 1, 2, 3, 4, 5. ஸோ சிங்கிளாக எத்தனை இருக்குன்னா 5 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்துருங்க, அதாவது ஏ இங்கே கீழே வந்துருங்க. அதே தான் திரும்ப இங்கே நேம் எழுதி வச்சுருக்கான். எல்லாத்துக்கும் ABCD அப்படின்னு ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த AFC இது ஒரு முக்கோணம், AFC இந்த முக்கோணம் இப்படி ஒரு முக்கோணத்தை அமைக்குன்னு சொல்கிறான். ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா AFD, அடுத்தது BFE, BFD, CFE. ஸோ ஆக மொத்தம் எனக்கு இதில் ஒரு 5 கிடைக்குது. ஸோ 5 + 5 என்ன வந்துடும் அப்படின்னா 10 முக்கோணங்கள். இந்த முக்கோணத்தில் இதில் எத்தனை இருக்குது அப்படின்னா 10 முக்கோணங்கள். நெக்ஸ்ட்டு கவனிங்க, இந்த பயிற்சியில் பாருங்கள், கருப்பு மற்றும் நீல வண்ணத்தில் தலா ஒரு கால் சட்டையும் வெள்ளை, நீலம், சிவப்பு வண்ணங்களில் தலா ஒரு மேல் சட்டையும் உன்னிடம் உள்ளன என்றால் ஒரே வண்ணத்தில் உள்ள ஆடைகளை தவிர்த்து எத்தனை வழிகளில் ஆடைகளை வெவ்வேறாக மாற்றி அணியலாம் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இப்போ அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கருப்பு, அடுத்தது சிவப்பு, நீலம் அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த கருப்பு கால் சட்டை, வெள்ளை ஒரு காம்பினேஷன், அடுத்தது கருப்பு, நீலம், அடுத்தது கருப்பு, சிவப்பு. ஆக மொத்தம் இங்கே 3 வழிகள் கிடைக்கும். அடுத்து இந்த நீலத்தை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீலம், வெள்ளை, நீல கலர் கால் சட்டை, வெள்ளை கலராக மேல் சட்டை, அடுத்தது நீலம், சிவப்பை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ 1, 2, 3, இது 1 4, இது 1 5. இங்கே என்ன யூஸ் பண்ண மாட்டோம்னா, கால் சட்டையும் நீல கலரில் இருக்குது, மேல் சட்டையும் நீல கலரில் இருக்குது. அங்கே என்ன சொல்லியிருக்கான்னா ஒரே வண்ணத்தில் உள்ள ஆடைகளை தவிர்த்து அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அதனால் இந்த காம்பினேஷன் மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அப்போ ஃபைனலாக எனக்கு எத்தனை கிடைக்குன்னா 1, 2, 3, 4, 5 வழிகள். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 5 வழிகள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு உன்னிடம் 2 சிவப்பு மற்றும் 2 நீல வண்ணங்களில் கட்டைகள் உள்ளன. அக்கட்டைகளை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி எத்தனை 4 தள கட்டடம் அமைக்கலாம், அவற்றை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இதை நமக்கு எப்படி கேட்கலாம்னா, எத்தனை 4 தள கட்டடம் அமைக்கலாம் அப்படின்னு கேட்கலாம். என்னென்ன இருக்குது அப்படின்னா 2 சிவப்பு, 2 நீல வண்ணங்களில் கட்டைகள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்கான். சரியா? ஸோ அப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ரெட்டு
ப்ளூவாக எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ரெட்டு ப்ளூ, அடுத்தது ரெட்டு ப்ளூ, அடுத்தது ரெட்டு. அடுத்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ப்ளூ ரெட்டாக இருக்கலாம், இல்லைன்னா ப்ளூ ரெட்டாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளூ ரெட்டு ப்ளூவாக இருக்கலாம். ஸோ 1 2 3 4 5 6. ஸோ இதில் எத்தனை வழிகள் கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி 6 வழிகள் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கவனிங்க, இந்த ட்ரையாங்கிள் வந்துருங்க, சரி இந்த படத்துக்கு வந்துருங்க. பின்வரும் படங்கள் ஒவ்வொன்றிலும் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்கான். இதில் கவனிங்க, 1 2 3 4 5 6 7 8. ஸோ மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிளாக எத்தனை இருக்குன்னா 8. அதுக்கப்புறம் கவனிங்க, ஸோ சிங்கிள் எனக்கு எத்தனை இருக்குன்னா சிங்கிளாக இருக்குது 8 இருக்குது. தென் இந்த டபுளாக உள்ளதெல்லாம் எடுத்து எழுதும். டபுளாக இருக்கிறதெல்லாம் பாருங்கள், 2, 3, 6, 6, 8, அடுத்தது 8, 2. அப்போ இங்கே ஒரு 4 வழிகள் இருக்குது, 4 முக்கோணங்கள் இருக்குது. ஸோ 8 + 4 12 முக்கோணங்கள் இருக்கும். இதில் 12 முக்கோணங்கள், 12 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் செகண்டாக ஒன்று கொடுத்துருக்கான், அதை பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. இப்போ சிங்கிளாக எனக்கு எத்தனை இருக்குது அப்படின்னா சிங்கிளாக பார்த்தீங்கன்னா 8 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. சரியா? அடுத்து பாருங்கள், இப்போ டபுளாக உள்ளது எழுதுகிறேன், இங்கே எழுதிக்கிறேன் நான் இடம் இல்லாததால். சிங்கிள் எத்தனை இருக்குன்னா 8. அடுத்தது டபுளாக உள்ளதெல்லாம் எழுதுகிறோம். 2, 3, 3, 4, 5, 3, சாரி ஓகே. டபுளாக உள்ளதெல்லாம் பார்த்தோம்னா 2, 3, 4, 5, 6, 7, அடுத்தது 1, 8, 1. ஸோ இப்போ இங்கே ஒரு 4 ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்குது. அடுத்தது பாருங்கள், இதுக்கு நான் பேர் வச்சுக்கிறேன் ABCD அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ABD அப்படின்னு ஒரு முக்கோணம், அடுத்தது BCD, நெக்ஸ்ட்டு ABC, அடுத்தது ADC. ஸோ இங்கே ஒரு 4 கிடைக்குது. ஆக மொத்தம் 4, இங்கே ஒரு 4, ஏற்கனவே சிங்கிள் ஒரு 8. ஸோ 8 + 8 என்ன வந்துடும் அப்படின்னா இதில் 16 ட்ரையாங்கிள்ஸ் வரும். 16 ட்ரையாங்கிள். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த தேர்ட் ஒன்று கொடுத்துருக்கான், அது கவனிங்க. 1 2 2 3 4 8 9 10 11 12 13 14 15 16. ஸோ சிங்கிளாக எத்தனை இருக்குது அப்படின்னா நமக்கு இங்கே மொத்தம் 18 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் இங்கே எழுதிக்கிறேன்.
அதுக்கப்புறம் டபுளாக உள்ளதை எழுதுகிறோம். டபுளாக இருக்கிற ட்ரையாங்கிள்ஸு 1,2 4,5 7,8 10,11 அதுக்கப்புறம் 16,13 13,14 14,15 15,16 1 2 3 4 5 6 7 8 மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா எனக்கு இதில் ஒரு 8 ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்குது, அதாவது டபுளாக உள்ளது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் இது ஏ, இது பி, இது சி, இது டி அப்படின்னு வச்சுக்கிறோம். சரியா? இங்கே நடுவில் உள்ளதை ஓ அப்படின்னு வச்சுக்கிறோம். அதில் கவனிங்க, ஏஓ ஏஓபி, அடுத்தது டிஓசி, நெக்ஸ்ட்டு பிஓசி, நெக்ஸ்ட்டு ஏஓடி ஏஓடி, அதுக்கப்புறம் இந்த ஏபிடி ஏபிடி, அடுத்தது பிடிசி, நெக்ஸ்ட்டு ஏடிசி ஏடிசி, அடுத்தது ஏபிசி. இங்கே ஒரு 8 கிடைக்குது, இங்கே ஒரு 8. ஏற்கனவே சிங்கிளாக ஒரு 16 எழுதியிருக்கோம் இது வரலையும். சரியா? ஸோ இப்போ ஆக மொத்தம் எனக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 16 + 8 + 8 = 32 முக்கோணங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் கவனிங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இப்போ சிங்கிளாக இருக்குது எத்தனைன்னு பார்த்தோம்னா 10 ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டபுளாக உள்ளதெல்லாம் எழுதிக்கிறோம். டபுளாக உள்ளது பார்த்தோம்னா 1,2 2,3 3,4 4,5 5,6 6,7 7,8 8,9 9,10 10,1. ஸோ இதில் ஒரு 10 ட்ரையாங்கிள் கிடைக்குது. இங்கே சிங்கிள்ஸ் ஒரு 10 கிடச்சிருக்கு. அடுத்தது 3 ட்ரையாங்கிளாக சேர்ந்தது 3 3 இருக்கிறது தான் எழுதுகிறோம். 1 2 3 3 4 5 5 6 7 7 8 9 ஃபைனலாக 9 10 1. ஸோ இங்கே 3 3 பார்த்தோம்னா அதில் ஒரு 5 ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஏ பி சி டி இ, இது எஃப்னு வச்சுக்கிறோம், இது ஜி, இது ஹெச், இது ஐ, அடுத்தது ஜே. அடுத்து கவனிங்க, இந்த ஏலேருந்து ஏடிசி அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் எழுதுகிறேன். ஏடிசி, அடுத்தது பிஇடி, நெக்ஸ்ட்டு சிஇஏ சிஇஏ, அடுத்தது டிஏபி, அடுத்தது இபிசி இபிசி, அடுத்தது இந்த எஃப் இருக்கு இல்லையா, இந்த 5 எட்ஜஸ் இருக்கு இல்லையா, இந்த 5 எட்ஜஸ்லையும் எப்படி ஃபார்முலானா ஏற்கனவே இந்த ட்ரையாங்கிளில் பார்த்துருப்போம்ல, ஏற்கனவே 2 ட்ரையாங்கிள்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த ட்ரையாங்கிளில் இந்த கார்னர்லேருந்து எடுத்து எழுதியிருந்தோம்ல, இது 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 இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே 5 ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கும். அதே கான்செப்ட் தான் இங்கேயும் எழுத போகிறோம். ஸோ அதுபடி என்ன எழுதலாம் அப்படின்னா எஃப்டிபி எஃப்டிபி, அடுத்தது ஜிஇசி, நெக்ஸ்ட்டு இது ஹெச்டிஏ, அடுத்தது ஐஇபி நெக்ஸ்ட்டு ஜேஏசி. ஸோ இதில் ஒரு 10 ட்ரையாங்கிள் கிடைக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா 10 + 10 + 5 + 10 = என்ன வந்துடும்னா
35 முக்கோணங்கள் 35 முக்கோணங்கள் கிடைக்கும். ஸோ இப்போ இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணால் போதும். இந்த ரெண்டுக்கும் இந்த 28க்கும் அடித்தோம்னா 14 டைம்ஸ் வரும். ஸோ இந்த 14ஐயும் 25 என்ன பண்ணிட வேண்டியதுதான், பெருக்கிட வேண்டியதான். சரியா? ஸோ அப்போ 14ஐயும் 25 பெருக்குன்னா எனக்கு எத்தனை இருந்துன்னா 350 புள்ளிகள் இருக்கும். இதுக்கான ஆன்சர் 350 புள்ளிகள். நெக்ஸ்ட்டு இங்கே வந்துடும். இந்த படத்தில் எத்தனை சதுரங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்குறான். அப்படிங்க இதில் 1, இது 2, இது 3, இது 4, இது 1, 5 அப்படின்னு எழுதிக்கிறேன். அடுத்தது இது 6, இது 7, இது 8, இது 9. இந்த பெரிய சதுரத்தை என்னென்னு எழுதிக்கிறோம் அப்படின்னா 10 அப்படின்னு எழுதிக்கிறோம். அதே மாதிரி இது 11, இது 12, இது 13, இது 14. இந்த ஒன்று பெரியது சேர்த்து என்னென்னு எழுதிக்கிறோம் அப்படின்னா 15. நெக்ஸ்ட்டு இது 16, இது 17, இது ஒன்று 18, இது ஒன்று 19. இந்த பெருசு ஒன்று இருக்கு இல்லையா, அது சேர்த்து என்னென்னு எழுதிக்கிறோம் அப்படின்னா 20. ஸோ ஆக மொத்தம் இதில் எத்தனை சதுரங்கள் இருக்குன்னா 20 சதுரங்கள். நெக்ஸ்ட்டு இதில் வர்றோம். இதில் 1, 2, 3, 4 இந்த சதுரம் 1, 5. அடுத்தது 6, 7, 8, 9. ஃபைனலாக இங்கே ஒரு சதுரம் இருக்கு இல்லையா, இது ஒன்று 10. ஆக மொத்தம் இதில் எத்தனை சதுரங்கள் இருக்கும் அப்படின்னா 10 சதுரங்கள் இருக்கும். ஸோ அடுத்து பாருங்கள், இதில் எத்தனை வட்டங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்குறான். இந்த டயக்ராமில் கீழே உள்ள படத்தில் எத்தனை வட்டங்கள் உள்ளுன்னு கேட்குறான். இது ஒன்று இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6. ஸோ சென்டராக இருக்கிற இது 7. ஸோ டோட்டலாக எனக்கு எத்தனை சதுரங்கள் இருக்குன்னா, எத்தனை வட்டங்கள் இருக்குன்னா 7 வட்டங்கள். 7 வட்டங்கள். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பின்வரும் படங்கள் அமைய பயன்படுத்தப்பட்ட குறைந்த அளவு நேர்கோடுகளின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கேட்குறான். அப்போ நேர்கோடுகள்னால் இதை தான் நேர்கோடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது ஒரு 1, இந்த கோடு 1, 2, இது 1, 3, நெக்ஸ்ட் இது 1, 4, இது 1, 5, நெக்ஸ்ட் இது 1, 6, இந்த கோடு 1, 7, இது 1, 8, 9, 10. ஸோ மொத்தம் இதில் எத்தனை நேர்கோடுகள்னால் 10 ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்கும். 10 நேர்கோடுகள். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் வந்துடும். இதில் கவனிங்க, 1, இது 1, 2, இது 1, 3, அடுத்தது இது 1, 4, அடுத்து இது 1, 5, இந்த கோடு 1, 6, இந்த கோடு 1, 7, அடுத்து இந்த கோடு 1, 8, அடுத்தது 1, 9, 1, 10, இது 1, 11. ஃபைனலாக இது இருக்கு இல்லையா, அது 1, சாரி இதுதான் 9, 10, 11, 12. ஸோ மொத்தம் எத்தனை இருக்கும் அப்படின்னா 12 நேர்கோடுகள். ஸோ அவ்வளோதான். இந்த பாடத்தில் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் கொடுத்துருக்கான். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துட்டு போங்க. இதெல்லாம் என்ன கேட்கவே இல்லை, திரும்ப கேட்கலாம். இந்த புள்ளிகள்லாம் கேட்கவே இல்லை, திரும்ப கேட்கலாம். ஒரு தடவையாவது ஜஸ்ட்டு பார்த்துட்டு போங்க. எல்லோரும் மனப்பாடமாவது பண்ணிட்டு போயிடுங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த லெசனுக்கான விளக்கங்களை திரும்ப நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாருக்கும் இதை ஷேர் செய்யும். மற்றவங்களுக்கும் பயன்படும் வகையில் தான் இதை நான் அனுப்பிட்டுருக்கேன். ஸோ தயவுசெய்து எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.